ஏகே வராரு வழி விடுறா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணாமலை வந்து மாநில தலைவர் அவர் தெளிவா பதில் சொல்லிட்டாரு. அண்ணாமலையோட வார் ரூம் நம்ம பேசிட்டு வந்துகிட்டு இருந்தோம் இந்த நாளா. அது நானே வந்து உடைச்சிருக்கேன் பல இடத்துல. அப்படின்னும் போது இன்னைக்கு அண்ணாமலையோட வார் ரூம் யார், அந்த வார் ரூம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து திமுக. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தாலும் அண்ணாமலை மேல உங்களுக்கு ஒரு அதிருப்தி. உண்மைகள் எல்லாருக்குமே தெரியணும். அதுக்கு முன்னாடி நீங்களே கடந்த காலங்கள்ல சொல்லியிருக்கீங்க பாஜகவோட ஒரு கூட்டணி அப்படின்றது வந்து ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படின்னு. இப்ப எப்படி கூட்டணி அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான முடிவு எடுக்கல. டைவர்ஷன் டாக்டிக்ஸ், அதாவது திசை திருப்பும் அரசியலுக்கு வந்து கை கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. இடி வரதுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாரு. இவ்வளவு நாளா வந்து பாஜக வந்து மினி திமுகவா இருந்தது. அதுக்காக தான் நான் தற்கொலைக்கு சமம் சொன்னேனே தவிர இல்ல பாஜகவை தான் நீங்க குறிப்பிட்டீங்க. அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களை குறிப்பிடல நீங்க. அப்ப பாஜக மேடையிலயும் அவர் இருந்தாரு, அவரும் இருந்தாரு, அமித்ஷா இருந்தாரு. அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன், என்னால ஏத்துக்கவும் முடியாது. ஒரு தொண்டனாக நான் சொல்லுவேன். எனக்கு வந்து அண்ணாமலை வந்து அங்க உட்கார வச்சது எனக்கு பிடிக்கல. பர்சனலா நான் சொல்லுவேன். ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிமுக தீவிர தொண்டனாக என்னோட புரட்சி தலைவி அம்மாவை பத்தி பேசியதுனாலும், என்னோட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பத்தி தவறாக பேசினாலும் இந்த காலத்திலயும் நான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தனிப்பட்ட விதத்துல பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது ஒரு நெருடல் இருக்கா? ஏன் நெருடல் இல்ல? இல்ல நீங்க வேற எந்த கட்சிக்கு போக போறீங்க நிறைய கருத்துக்கள்லாம் கேட்கலாம். ஒருத்தர் தவறு செய்யறாருன்னா அது நான் சுட்டி காட்டுவேன். மக்கள் நலன் தான் முக்கியம் நீங்க பேசுறீங்க. கடந்த காலங்கள்ல வந்து அதிமுகவை சேர்ந்த நபர்களை குறிப்பிடும் போது பாஜகவால தான் நம்ம தோத்தோம் அப்படின்றது உட்பட பேசியிருக்காங்க. இப்ப அது மக்கள் நலனா மாறி இந்த வாட்டி ஜெயிப்போம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். போன வாட்டி கண்டிப்பா தோத்தோம். இந்த கூட்டணி குறித்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே பேசல. தமிழ்நாட்டுல யாருடைய தலைமையிலான கூட்டணி? அதுக்குன்னு தனியா ஒரு பிரஸ் மீட் நடத்தப்படும். அதுல அமித்ஷாவை கூப்பிட்டு அவர் பேசுவாரு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட அதிமுகவிலிருந்து காயத்ரி ரகுராம் மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். நேற்று அமித்ஷா அவர்களுடைய வருகை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டுச்சு. நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. அதன் அடிப்படையில அதிமுக பாஜக கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது பார்க்குறோம். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு உங்களுக்கு? மகிழ்ச்சியோட இது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். பிகாஸ் இப்போது கரண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போதைய அரசியல் களத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது திமுக மீது பயங்கர அதிருப்தி இருக்குது. மக்கள் மீது மக்களுக்கு வந்து பயங்கரம் விரக்தி அடைந்து அச்சுறுத்தலோட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா வந்து மக்களிடையே வந்து அது நேரடியாக மீடியா மூலமாக தெரியாக விட்டாலும் மக்களுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்குமே அது வந்து நல்லாவே தெரியும். இந்த மாதிரி திமுகவோட ஆட்சி இங்கே வந்து ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளோ ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, டாஸ்மாக் ஊழலில் இருக்கட்டும், நிறையா விஷயங்கள், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷயமா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பு விஷயமா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து இன்னைக்கு சட்ட ஒழுங்கு வந்து சரியில்லை, சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். அப்படின்ற ஒரு இதுல வந்து எதிர்த்து ஒரு நல்லா யுனைடெட் ஃபோர்ஸா, அதாவது ஒருங்கிணைத்து ஒரு நல்ல கூட்டணியாக எந்த வாக்குகளும் சிதறி போகாம இருப்பதுல வந்து நம்ம வந்து ஒன்றுபட்டு நம்ம திமுக வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு இந்த புரிதலோடு தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். அதுவும் திரு அமித்ஷாஜி அவர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் கழக பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெறும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மிகப்பெரிய ஒரு கொள்கை, ஒரு பாலிசியே என்னன்னா நம்ம திமுகவை வீழ்த்தணும், திமுக தான் முதல் எதிரி நம்மளுக்கு அப்படின்ற வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. அந்த வகையில் வந்து இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த தலைமையை எடுத்து இங்கே தமிழ்நாட்டு மாநிலம் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு மாநிலம் பொறுத்த வரைக்கும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்த திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த முடியும் அப்படின்றது அங்கே டெல்லி தலைமையில் வந்து புரிதலோடு இருந்திருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல முடியும். இப்போ அமித்ஷா அவர்கள்கிட்ட நேற்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது என்ன டிமாண்ட்ஸ் அப்படின்றது ஏடிஎம்கேவோடது எந்த டிமாண்டுமே இல்லை அப்படின்றது தான் அவர் குறிப்பிடுறாரு. அது நீங்கள் அப்ரப்டா கேள்வி கேட்டவர் வந்து அப்ரப்டா கேட்டிருக்காங்க. டிமாண்ட்ஸ்னா என்ன அப்படின்றது ஒரு இட் இஸ் என்ன சொல்றது, ஜஸ்ட் ஒரு பாசிங் கொஸ்டின் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ அப்போ ஏடிஎம்கே சைடு டிமாண்ட் இருந்தது இல்லையா? டிமாண்ட் இன் த சென்ஸ் லைக் நம்ம தமிழ்நாட்டோட திமுகவை வீழ்த்துறதுக்கான நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டு உரிமை நம்ம வந்து அதுவும் சொல்லியிருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு உரிமை பற்றி அவங்களுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு அதை வந்து வச்சிருக்காங்க நம்மளுக்கு. அது எல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட கூட்டணி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நம்ம கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக இருக்கும்போது நீங்கள் கொரோனா காலகட்டத்திலையும் சரி சிறந்த நிர்வாகம் கொடுத்தது. நீங்கள் வந்து எந்த ஒரு ரேஷன் விஷயத்தாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எந்த விஷயத்துலையுமே அவங்க வந்து தடை செய்யாமல், அதே மாதிரி இன்றைக்கி மெட்ரோ கொண்டு வந்ததில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஓகேங்களா? அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்திக்கிடவு அவினாஷி திட்டம் அதெல்லாம் இருக்கட்டும், 11 மெடிக்கல் காலேஜ், இந்த டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வந்தது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு ஈடாக இன்னைக்கு திமுகனால வந்து ஒரு விஷயம் கூட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கிட்ட ஒரு நிதி கூட கேட்க முடியல அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை. அந்த வகையில் டைரக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அண்ணாமலையோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பாஜகவோட மேலே இருக்கிறவங்க கிட்ட அவங்க வந்து அண்ணாமலையோட அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் இங்கே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில் நல்ல சிறப்பாக மக்களுக்கு என்னென்ன தேவைப்பட்ட அந்த ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே மக்களிடையே வந்து போய் சேர்ந்தது, எல்லாமே போய் சேர்ந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நான். ஸோ அது அந்த வகையில் வந்து இது வந்து இந்த கூட்டணி அதுவும் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களோட தலைமையில் நடக்கும்போது கண்டிப்பாக தமிழ்நாடோட உரிமைகளை வந்து பாதுகாத்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இருக்கும்போது தான் கண்டிப்பாக மக்களுக்கான இங்கே தீர்வை வந்து இங்கே கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகள் என்று எடுத்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவர் வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு இருக்கிறதுனால தான் இந்த கூட்டணி வந்து பலமாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்வேன். இல்லை அது ஓகே மேடம். நான் கேட்குறது வந்து இந்த டிமாண்ட்ஸ் அப்படின்ற சென்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணாமலை வந்து மாநில அதுக்கும் அவர் தெளிவாக பதில் சொல்லிட்டாரு. அவர் பக்கத்துலேயே அண்ணாமலை வந்து இன்னும் தலைவராக தான் இருக்காரு. நேற்றுக்கு விருந்தில் கூட வந்து அண்ணாமலை பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே ஏற்படுத்தலை. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலையோட வார் ரூம் நம்ம பேசிட்டு வந்துகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. அது நானே வந்து உடச்சிருக்கேன் பல இடத்துல. அப்படின்னும் போது இன்னைக்கு அண்ணாமலையோட வார் ரூம் யார் அந்த வார் ரூம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து திமுக வந்து சாமி ஃபோட்டோ போட்டு இந்த ஃபோட்டோ போட்டு அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கேள்வி கூட வந்து கேட்க வச்சதே வந்து திமுகவும் அண்ணாமலையும் தான் நான் சொல்லுவேன். இது ட்ரெயின்டு குவெஸ்டினாக தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆனால் இதே மாதிரி தான் ட்ரெயின்டா பாஜகவும் அதிமுகவும் அண்ணாமலை மேல உங்களுக்கு ஒரு அதிருப்தி. எனக்கு தனிப்பட்ட வகையில் எனக்கு என்ன உண்மைன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அது வந்து அதிமுக சார்ந்த விஷயத்தோட எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு என்னென்ன அவர் பின்னாடி யார் செயல்பட்டு இருக்காங்க, அவருக்கு யார் இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க, வாரம் தொடர்ந்து இந்த விஷயத்த வந்து சொல்லிக்கொண்டே வந்துட்டு இருந்தது என்னன்னா, ஐயா எடப்பாடியார் தான் வந்து அண்ணாமலை வந்து நீக்க வேண்டும்னு சொல்றாங்க அப்படின்னு. ஆனா அண்ணாமலை வேண்டும், அண்ணாமலை தலைமையில் அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலேருந்து நீக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஆசை வந்து திமுகவோட ஆசை. ஏன்னா திமுகவுக்கு வந்து அண்ணாமலை இருந்தால் தான் சாதகமாக அவங்களுக்கு வந்து வாக்குகள் வரும் அப்படின்ற வந்து அவர் பண்ணுற கோமாளித்தனத்தில் அது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி நிபந்தனைகள் நாங்கள் எதுவுமே வைக்கலை. எனக்கு தெரிஞ்ச ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒருத்தரோட வாழ்க்கையோ ஒருத்தரை அடிச்சோ அந்த மாதிரிலாம் பண்ணி வரணும்னு அவசியம் அவருக்கு இல்லை அப்படின்றது தான் நான் சொல்வேன்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தன் திறமையால் தான் இன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆனார். அவர் திறமையால் தான் இன்னைக்கு கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவர் தலைமையில் தான் சிம்பிள் கூட காப்பாற்றப்பட்டிருக்கு. இரட்டைலை சிம்பிளாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இன்னைக்கு அவரோட தலைமையில் தான் எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். அவர் வந்து இன்னொருத்தரை அடிக்கணும், இன்னொருத்தரை ஒழிக்கணும், அது வந்து அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவர் இது வரைக்கும் இன்னி வரைக்கும் அவர் இது பண்ணி பேசுறது இல்லை. அவர் இந்த மாதிரி அசிங்கமா பேசுனது எல்லாமே அண்ணாமலை தான். ஆரம்பிச்சது எல்லாமே பேசுறது உங்க கூட்டணிக்கே அது எதிராக தானே இருக்கு. இது என்னோட தனிப்பட்ட கருத்து, அது நான் சொல்றேன். அதிமுகவோட எனக்கு தனிப்பட்ட கருத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் எனக்கும் அதிமுகவை ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றதா என்னோட ஆசை. அந்த வகையில சில உண்மைகள் எல்லாருக்குமே தெரியணும். இந்த வார் ரூம் யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா அது திமுகவும் அண்ணாமலையும் சேர்ந்து செயல்படக்கூடிய வார் தான் நான் பார்க்குறேன். அது சாமி போட்டோ போட்டு ஏமாத்துறாங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஸோ அந்த வகையில யாரும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் உடைக்கிறேன். இப்போ நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணி குறித்து கடுமையா விமர்சனம் வச்சிருக்காங்க. இதுவே ஒரு ஊழல் கூட்டணி அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நீங்களே கடந்த காலங்களில் சொல்லியிருக்கீங்க பாஜகவோட ஒரு கூட்டணி அப்படின்றது வந்து ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படின்னு. இப்போ எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அதை நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான முடிவு எடுக்கல அப்படிலாம் கிடையாது. இப்போ ஆல்ரெடி அதான் நான் சொல்றேன், ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடாது. நம்ம வந்து வாக்குகள் வந்து தனித்தனியா பாஜகவுக்கு தனி ஓட்டு ஒரு 4 முனை போட்டி 5 முனை போட்டிலாம் வந்துச்சுன்னா அது பேர் ரேஸ். அது வந்து போர் கிடையாது. போர் என்பது ஒன்று எதிரி கூட்டணி, ஒன்று நட்பு கூட்டணி, இதுதான் இருக்க முடியும். அதுதான் போர். ஓகேங்களா? அது தாண்டி 3-4 பேர்லாம் இருந்தாங்கன்னா அது பேர் ரேஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நட்பு கூட்டணியாக ஒரு எதிரியை நம்ம வீழ்த்த வேண்டும் என்றால் எந்த வாக்குகளும் செதறாமல் ஒரு கூட்டணிக்கு அது போய் சேர வேண்டும். இன்னி வரைக்கும் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ காங்கிரஸ் இல்லை, விசிகா இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திமுக வந்து பாஜக கிட்ட கூட்டணிக்கு வராதா? பாஜக கூட்டணிக்கு கூப்பிட்டாச்சுன்னா வரமாட்டாங்களா? இன்னி வரைக்கும் திமுக தனித்து அவங்க வந்து ஒரு கூட்டணி இல்லாமல் போட்டிட்டது கிடையாது. ஸோ இது வந்து 1999 நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி கூட்டணி அமைக்கும் போது காங்கிரஸ் இல்லாத போது அவங்க எப்படி வந்து பாஜகவோட கூட்டணி வைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கூட்டணி விஷயம், பாஜகவோட கூட்டணி போயிட்டாங்க, பாஜக இங்கே வந்துச்சு, பாஜக இங்கே தமிழ்நாடு வந்து ஆண்டிருக்கா? தமிழ்நாடு ஆண்டிருக்கா? இல்லை. ஸோ அந்த வகையுமே இது வந்து சட்டமன்ற தேர்தல், இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. அப்படின்னு இருக்கும்போது இந்த வாக்குகள் எதுவுமே செதறாம இது வந்து ஒரு கூட்டணிக்கு போய் சேரணும். ஒரு எதிரி கட்சியை, இன்னைக்கு தமிழ்நாடு மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். மேடம் முன்னாடி இருந்தது. இப்போ நீங்க வந்து பாஜகவோட கூட்டணின்றது தற்கொலைக்கு சமம்னு சொல்லும் போது இதே சினாரியோ தான் இப்போ வந்து தற்கொலை நாடாளுமன்ற தேர்தலுங்க. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுக்கு எதிராக, அதாவது ஒரு மனிதர், இது எல்லாமே ஆரம்பிச்சது, இது எல்லாமே திமுகவோட பிளானிங் தான் நான் சொல்வேன். இது திமுகவோட திட்டம் தான். அண்ணாமலை என்பவரை அங்க உட்கார வைத்து அவரை ஆட்டி படைத்து ஐயா எடப்பாடியார் அவர்களை, புரட்சி தலைவி அம்மா அவர்களை, பேரறிஞர் அண்ணா அவர்களை தவறாக பேச வைத்து அந்த கூட்டணியை வந்து உடைக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஆரம்பிச்சுது. அப்போதான் கரெக்டாக ஈரோடு பை எலெக்ஷன் 2023 நடக்கும்போது, 2023 நடக்கும்போது இந்த பேச்சு வந்து அப்போதான் அண்ணாமலை இந்த மாதிரி ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி தவறாக பேசி, அம்மா அவர்களை தவறாக பேசி, அந்த பேரறிஞரா தவறாக பேசி இந்த மாதிரி வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்றது வந்து அவர் நினைச்சாரு. அந்த நேரத்தில் தான் திமுக வந்து ஈரோடில் வந்து வின் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து மறைக்க முடியாது, போய் இதெல்லாம் ரெக்கார்டட் உண்மைகள் அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஸோ பின்னாடி வந்து இவங்க ஏங்கிக் கொண்டே இருக்காங்க அப்படின்றது வந்து திமுக ஏங்கிக் கொண்டே இருக்காங்க அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. அதே சமயத்துல கருத்து வந்து நீங்க சொன்னது முடிச்சிடுறேன். நான் ஃபியூ மந்த்ஸ் பேக்கா இருந்தாலுமே நான் சொல்றேன், இது வந்து நான் சொல்றேன். ஸோ இந்த புரிதல் எல்லாருக்குமே, இந்த புரிதல் ஒன்று வரணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து சட்டமன்ற தேர்தல், இது நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து இது சொல்றேன். இப்போ வந்து கம்யூனிகேஷன் வந்து இங்க நடக்கிற விஷயம் ஒவ்வொன்றும் அங்க போய் சொல்ல முடியல. அதே மாதிரி நீங்க வந்து அண்ணாமலை தன்னை சார்ந்த ஒரு அரசியல் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரே தவிர, மோடி என்ன இங்க வந்து செஞ்சிருக்காரு, மோடி இங்க என்ன மக்களுக்கு செஞ்சிருக்காரு, மோடியோட நன்மைகள் பத்தி அவர் எதுவுமே சொல்லி
யாராவது அவரை பத்தி தவறா பேசினா கூட அதுக்கு எதிர்த்து கூட அவர் வந்து பேசி நான் பார்த்தது கிடையாது. தேவையில்லாம திமுகவோட விஷயங்கள் நீங்க வந்து இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ், அதாவது திசை திருப்பும் அரசியலுக்கு வந்து கை கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு ரொம்ப நாளா. அதே சமயத்துல இடி வரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து முன்னதாகவே கொடுத்து விட்டுருவாரு, இன்ஃபர்மேஷன் கொடுத்து விட்டுருவாரு. இடி வந்து சர்ச் பண்ணி போனதுக்கு அப்புறம் தானே இந்த மாதிரி விஷயத்த பேசணும். ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எதுக்கு திமுகவுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்குறீங்க? ஸோ அந்த வகையில போகும்போது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரு நல்ல புரியுது. இது நான் புரிஞ்சிருக்கேன், இது மக்களும் புரிஞ்சுக்கணும், அதனாலதான் இது சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில இருக்கும்போது நீங்க இப்போ நம்ம கூட்டணியாக சட்டமன்ற தேர்தல் வரும்போது இங்க நாடாளுமன்ற தமிழ்நாடோட பிரச்சனை என்ன, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பிரச்சனை என்ன, நம்மளோட உரிமைகள் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து கேட்டு பேசி நம்ம அது சார்ட் அவுட் பண்றதுக்கு தான், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்றது நான் சொல்லுவேன். இல்லை, அது ஓகே தான் மேடம். எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் கன்னியாகுமரி இப்போ போயிருந்த விசிட்டுங்களா நீங்கள் போயிருந்தது, அப்போ கூட வந்து பாஜக கூட கூட்டணின்றது தற்கொலைக்கு சமன்றது ஒரு பேசியிருக்கீங்க. அது இப்போ நடக்கிறது தான் அப்படிங்கும்போது சட்டமன்ற தேர்தல் ஒட்டி தான் நான் பேசியிருக்கக்கூடிய கருத்தா இருக்கு. பாஜகவோட கூட்டணியோட இருக்கிறதோட நான் வந்து அந்த டைம்ல வந்து இப்போ வந்து தலைவர் மாற்றப்படுகிறார். இன்னைக்கு வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைவராக பதவி ஏற்க போறார் அப்படின்ற அந்த இது பண்ணும்போது பாஜகவோட அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களும் வந்திருக்காங்க. இவ்வளவு நாளா வந்து பாஜக வந்து மினி திமுகவா இருந்தது. அதுக்காக தான் நான் தற்கொலைக்கு சமம் சொன்னேனே தவிர இல்ல பாஜகவை தான் நீங்க குறிப்பிட்டீங்க. அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களை குறிப்பிடல நீங்க. அப்பதான் அவர் தானே தலைவர். சரி, அப்ப பாஜக மேடையிலயும் அவர் இருந்தாரு, அவரும் இருந்தாரு. அது நான் ஏத்துக்கவே மாட்டேன், என்னால ஏத்துக்கவும் முடியாது. ஒரு தொண்டனாக நான் சொல்லுவேன். என்னால மேடையில எனக்கு வந்து அண்ணாமலை வந்து அங்க உட்கார வச்சுட்டு எனக்கு பிடிக்கல, பர்சனலா நான் சொல்லுவேன். ஓகேங்களா, எனக்கு பர்சனலா கட்சிக்கு பிடிச்சிருக்கா இல்லையன்றது அது தனிப்பட்ட விஷயம். இது வந்து அவரோட டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாரு ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவர் மன்னிப்போம் மறப்போம் மன்னிப்போம் என்ற போக்குல அவர் இருந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிமுக தீவிர தொண்டனாக என்னோட புரட்சி தலைவி அம்மாவை பத்தி பேசியதுனாலும், என்னோட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பத்தி தவறாக பேசினாலும், பேரறிஞர் அண்ணாவை பத்தி தவறா பேசினா எந்த காலத்திலயும் நான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டனாக நான் சொல்ல முடியும். இந்த மாதிரி இது வந்து அண்ணாமலையோட டீம் வந்து மினி பாஜகவா இருந்தது. திமுகவோட ஒரு கைக்கூலியாக தான் செயல்பட்டு இருக்கிறது நான் அடிச்சு சொல்வேன். இது யார் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலன்றது அது வேற விஷயம். ஆனா இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் இது அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். நான் அப்ப நேத்து மேடையில இவங்க எல்லாம் ஒண்ணா அமர்ந்திருந்தது அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் தான். அப்படி கிடையாது. நான் வந்து அமித்ஷாஜி பத்தியோ அவரை பத்தியோ எது பத்தியோ நான் எதுவுமே பேசல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எனக்கு அண்ணாமலையை எனக்கு பிடிக்கல. எனக்கு தொண்டனாக நான் வந்து பாக்குறேன். அது வந்து எனக்கு இது இல்லை. ஆனா அவங்களோட கட்சி விஷயத்துல நான் தலையிட முடியாது. யார் அங்க உட்கார வைக்க முடியும், யார் அங்க உட்கார வைக்க முடியாது அப்படின்றது நான் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வகையில எனக்கு எனக்கு எங்க ஐயா ரொம்ப முக்கியம். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இது மக்களை எப்படி மிகவும் எனக்கு அண்ணாமலை தான் நோக்கிதான் இந்த தமிழ்நாடு அரசியல் கிடையாது. அது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து இது அண்ணாமலை நோக்கிதான் இந்த தமிழ்நாடு அரசியல். மீண்டும் மீண்டும் அண்ணாமலையை பற்றிய கேள்விகள் நீங்க கேட்டுட்டு இருந்தால் அது வந்து அது தேவையற்றது. நீங்க அது சரி, ஏன் அந்த கேள்வி திரும்ப திரும்ப வருதுன்னா அமித்ஷா அவர்களும் அதை குறிப்பிடுறாரு, அமித்ஷாஜி மோடி அவர்களும் குறிப்பிடுறாரு. ஏன்னா இது எல்லாமே இந்த கேள்விகள் எல்லாமே திமுக அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜிக்கல் கேள்வியா தான் நான் பாக்குறேன். அப்படியா அப்படின்னு இருக்கும் போது எனக்கு வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க பாஜக மேபி நினைச்சிருக்கலாம், ஒரு மனிதரை நம்ம ஏன் அசிங்கப்படுத்த வேண்டும் ஒரு பொது மேடையில. அவங்கள வந்து இவர் வந்து இவ்வளவு நாள் பாஜக தலைமையில இருந்திருக்காரு, அதனால உட்கார வச்சிருக்காங்க. அப்படி தெரியல. ஏன்னா அமித்ஷா அவர்கள் குறிப்பிடும் போதும் ஒரு மிகப்பெரிய பங்கை வந்து அண்ணாமலை அவர்கள் செஞ்சிருக்காருன்னு பிரதமர் உட்பட அவங்களை பாராட்டி தேசிய அளவுல அவருடைய சேவை தேவைப்படுது. ஒரு தலைவர் அங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும் போது பின்னாடி உண்மை தெரிந்தாலும் ஒருத்தரை மீடியாவுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துவது அது நியாயம் இல்லை அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில தான் அந்த மாதிரி விஷயங்கள் அவர் ஊக்குமிகமாக அவர் சொல்லி
அமைச்சிருக்காங்கன்னு தான் நான் பார்ப்பேன். இல்ல ஒரு தனிப்பட்ட விதத்துல பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது ஒரு நெருடல் இருக்கா உங்களுக்கு? ஏன் நெருடல் இல்லை. ஏன்னா அந்த கருத்துக்கள்லாம் நீங்க வச்சிருந்ததை பார்த்துதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் இது கேக்குறாங்க. அரசியல் என்பது இல்ல எல்லாருமே நீங்க வேற எந்த எல்லாருக்கும் கட்சிக்கு போக போறீங்க அப்படி நிறைய பார்க்கும்போது கருத்துக்கள்லாம் கேக்குறாங்க. அப்படின்னு திமுகவும் காங்கிரஸுக்கும் நிறைய கருத்துகள் இருந்திருக்கு. விசிகாக்கும் திமுகக்கும் எதிர்கருத்துகள் நிறைய இருந்திருக்கு. அப்படின்ற போது அந்த வகையில எனக்கு எதிர்கருத்து என்னோட உரிமை. இது என்னோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இது என்னோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த நோக்கத்துலதான் நம்ம பேசுறோமே தவிர, மக்களோட பாதுகாப்புக்காக தான் நம்ம பேசுறோமே தவிர, இது ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ அது கிடையாது. ஒருத்தர் தவறு செய்யறாருன்னா அது நான் சுட்டி காட்டுவேன். அது யாரா இருந்தாலும் சரி. மக்கள் நலன் தான் முக்கியம் நீங்க பேசுறீங்க. கடந்த காலங்கள்ல அதிமுகவை சேர்ந்த நபர்களை குறிப்பிடும் போது பாஜகவால தான் நம்ம தோத்தோம் அப்படின்றது உட்பட பேசியிருக்காங்க. இப்ப அது மக்கள் நலனா மாறிடுச்சு. இந்த வாட்டி ஜெயிப்போம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். போன வாட்டி கண்டிப்பா தோத்தோம். அது கண்டிப்பா அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு வகையில பாஜக அப்போ இன்னும் என்ன சொல்றது, ஒரு கரெக்டான ஃபேஸஸ் போடலையோ, கரெக்டான தொகுதி அவங்க தேர்ந்தெடுக்கலையோ அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் சிலர் பிசறுத்தட்டு அங்க இருக்கலாம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு தேர்தலை சந்திக்கும் போது, ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா திமுகக்கும் அதிமுகக்கும் வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா முக்காவாசி தொகுதியில நீங்க 500 1000 அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு போயிருக்கு. ஆனா இந்த வாட்டி அது நடக்காது. நம்மளுக்கு ஒரு நல்ல தலைவராக, ஒரு நல்ல ஒரு மனிதராக நீங்க பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரும் முன்னாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராகவும் இருந்திருக்காரு அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஸோ அந்த வகையில் அவருக்கு தமிழ்நாடு அரசியல் தெரியும், தமிழ்நாடு கல உணர்வு என்னன்னு தெரியும், தமிழ்நாடோட அதே மாதிரி அவரோட தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா கூட எத்தனையோ வேற மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருந்தாலும் அவர் ஒரு எந்த ஒரு மத வேறுபாடு இல்லாம பார்க்காம அவர் சிறப்பாக அங்க செயல்பட்டு வந்திருக்கார். அதனால்தான் அவர் ஜெயிச்சார். ஸோ அந்த வகையில இங்கேயும் அந்த குழப்பம் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாருன்றது நான் உறுதியா சொல்ல முடியும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில இது ஒரு வெற்றி கூட்டணியாக தான் இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த கடந்த காலங்களில் நீங்க பேசின கருத்து அடிப்படையில் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இப்போ காயத்ரி ரகுராம் எந்த கட்சிக்கு போவாங்க? நான் ஏன் போகணும்? யாரு நான் போகணும்னு அதை நீங்க நினைச்சது மாத்தி நடந்திருக்கு. அதாவது நீங்க சொல்றீங்க அண்ணாமலை அவர்கள் இருந்த காரணத்தினாலதான் அந்த கருத்தை நான் முன் வச்சேன், இன்னைக்கு மாறி இருக்கு நிலைமை அப்படின்னு. ஆனா அந்த கருத்துக்கள் பொதுவா பாஜக அப்படின்னு பாக்குறவங்க நிறைய பேர் அந்த கேள்வி தான் கேட்கறாங்க, அடுத்து எந்த கட்சிக்கு நீங்க போக போறீங்க? நான் கடவுள் இல்லை, என்ன நடக்க போகுது என்று கணிக்கிறதுக்கும் நான் ஒரு அஸ்ட்ராலஜரும் கிடையாது, ஜோசியரும் கிடையாது நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நிலைப்பாடு, எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும், அதுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ அண்ணாமலை போனாரு அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. அவருக்கு மேலே டெல்லியில் போஸ்டிங் கொடுத்தாங்க, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவரும் ஒரு மனிதர் தான், அவரும் சில புரிதல் இல்லாமல் சில விஷயங்களை செஞ்சுருக்காரு. அப்படின் போது அந்த வகையில் பார்க்கும்போது அது திமுகக்கு முழுக்க முழுக்க சாதகமாக அமைஞ்சிருக்கு. அப்படின் போது அவரை நோக்கி எனக்கு அரசியல் செய்யணும் எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் இனி அது அவரை திருப்பி மீண்டும் நோண்டி கொண்டு இந்த மாதிரி திமுகக்கு சாதகமாக சில விஷயங்கள் செய்தார்னால் அது நான் மீண்டும் குரல் எழுப்புவேன். அவர் பாஜகவில் இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது பூலோகத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திமுகக்கு சாதகமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அண்ணாமலை எங்கிருந்து எடுத்தாலும் நான் எதிர்ப்பேன் அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கூட்டணி, இந்த தலைமை ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில இது வெற்றி பெறணும்ன்றதா எங்களோட குறிக்கோள் அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஸோ அப்போ உங்களுடைய பயணம் அதிமுகல தான் தொடர்ச்சியா இருக்க? கண்டிப்பாக. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது 2 ரெய்டுகளுக்கு பயந்து இப்படியான ஒரு கூட்டணி உருவாகி இருக்கு, தமிழ்நாட்டை அடகு வைக்கிறதுக்கான முயற்சியா பண்றாங்க, இது ஒரு ஊழல் கூட்டணி அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவருக்கு தான் வெளிச்சம். ஏன்னா பிகாஸ் நீங்க அவருக்கே ரொம்ப ரைடுனா ஃபர்ஸ்ட் நடுங்கிறது, பையனை மகனை மோடியை பார்க்க அனுப்புறதுக்கு, இந்த ட்ரக் மாஃபியா விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா போதைப் பொருள் விஷயத்துல இமீடியட்டா ஓடி போய் பார்க்க வச்சாங்க. அப்புறம் துணை முதல்வருக்கு போய் பார்க்க வச்சாங்க. அதே சமயத்துல ரைடு வேற ஏதாவது ரைடு வந்துச்சுன்னா இமீடியட்டா இங்க இருக்கிற
அமைச்சர்கள் எத்தனை பேர் போய் நிதி அமைச்சரை போய் பார்த்துருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. அது வந்து அண்ணாமலை டிப் ஆஃப் பண்றதுனால தான். இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை சொல்றாரு. சொன்ன உடனே இவர் வந்து நடக்க போகுதுன்னு சொன்னோடனே அவர் போய் இமிடியேட்டா வந்து நிதி அமைச்சரை போய் பார்த்து ஏதாவது பேசி சரி செய்யறதுக்கு அங்க போய் பார்க்கும்போது இங்க வந்து இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் மறைக்கிறது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கே தவிர, இந்த 4.5 ஆண்டு காலம் ஏன் வந்து இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, திமுக தப்பிச்சுட்டு இருக்காங்கன்னா தப்பிக்க வைக்கிறது அண்ணாமலை தான் நான் அடிச்சு சொல்வேன் நான். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரைடுக்காக பயப்படுறது வந்து திமுக தான். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள், நீங்க அதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் நீங்க பேசுங்க. இந்த ரைடு மட்டும் இல்ல, அந்த ரைடு நீங்க வந்து கல் குவாரியா இருக்கட்டும், மணல் குவாரியா இருக்கட்டும், டாஸ்மாகா இருக்கட்டும், ஊழலா இருக்கட்டும், ஏதோ ஸ்மார்ட் மீட்டர் வரப்போகுது அப்படின்றாங்க. ஸோ அந்த ஊழலா இருக்கட்டும், எல்லா ஊழலுக்கும் அது எல்லாமே ஒண்ணு. திமுக வந்து இதை பத்தி நீ பேசு, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் எம்டி ஹேண்டா இடி போகட்டும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி இவங்க தான் பயப்படுறாங்க. 2 விஷயம். ஒன்று, திமுகவா இது வந்து லைவ்ல வைக்கணும் இது கான்செப்டை அப்படின்றதுக்காக அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இடி ரைடு வரும்போது ஒன்றும் இல்லாமல் திரும்பி அனுப்பணும் அப்படின்றது வந்து ஒன்று இருக்கணும். இல்லைன்னா இவர் வந்து இது நடக்க போகுதும் முன்கூட்டியே இவங்களுக்கு சொல்லணும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரைடுக்கு பயப்படுற முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். இன்னும் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. மீண்டும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் எல்லா துறையிலும் ஊழல் நடந்திருக்குன்றது ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து கூறியிருக்காரு. ஸோ அந்த வகையில் மீண்டும் கண்டிப்பாக நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது இது எல்லாமே அது மட்டும் இல்லை. இன்னைக்கு வந்து பொன்முடி அவர்கள் வந்து தவறாக பெண்கள் மீது வந்து ஒரு தேவையற்ற வார்த்தைகளால் ஆபாசமாக பேசி வந்துட்டு இருக்காரு. அந்த பார்க்கும்போது அதுக்கும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல. அப்புறம் யாருக்காக நீங்க பயப்படுறீங்க? பொன்முடிக்கு அவர் பயப்படுறாரா? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சி பொறுப்புல இருந்து எடுப்பாங்களாம், ஆனா அமைச்சர் பொறுப்புல இருந்து எடுக்க மாட்டாங்களாம், உறுப்பினர்ல இருந்து எடுக்க மாட்டாங்களா? இல்ல, கட்சி பொறுப்புல இருந்து எடுத்ததே வந்து ஒரு அதிரடி நடவடிக்கை. அது எப்படி அதிரடி? அது கண் துடைப்பு. அது அதிரடி நடவடிக்கை இல்லை. அது வந்து அதிரடி நடவடிக்கை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான். அது வந்து தமிழ்நாடு மக்களுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேச்சுகளால் தான் இங்க இருக்கிற சில இளைஞர்கள் பெண்கள் மீது இந்த மாதிரி வன்மையாக பேசி இல்லை தவறான போக்கில் பார்வையிட்டு பெண்களை, அதுக்கப்புறம் பெண்கள் மீது நம்ம வந்து பாலியல் குற்றங்கள் செய்யலாம் அப்படின்றது நோக்கம் வந்தது. ஏன்னா அமைச்சரே இந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் திமுக இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து யார் வேணா பெண்களை பற்றி என்ன வேணா பேசலான்னு மாதிரி இருக்கிறது. அது தவறாக இருக்கு பார்க்கறதுக்கு, அதெல்லாம் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி போக்கு இந்த திமுக நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுக வந்தாலே இங்கே வந்து ரவுடிசம் இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்றது வந்து இது வரலாறு. நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அது தெரியும். ஸோ நிறைய பேர் காட்டமான பதிவு முன்வைக்கிறாங்க கருத்துக்களை. பொன்முடி அவர்களுடைய பேச்சு குறித்து என்ன செஞ்சிருக்கணும்ன்றது உங்களுடைய பார்வை? அரெஸ்ட் பண்ணணுங்க. நீங்கள் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணீங்க, பெண்கள் விஷயத்தில் தான் அரெஸ்ட் பண்ணீங்க. திரு எஸ்.வி. சேகர் அவர்கள் மீதும் நீங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கீங்க. இன்னும் அரெஸ்ட் ஆகலை அவர், ஆனால் கேஸ் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் கிஷோர் கே சுவாமியை வந்து பேசினதுக்கு நீங்கள் பெண்கள் இல்வா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிஷோர் கே சுவாமியும் நீங்கள் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த கேஸை ஒரு கேஸ் மேலே போட்டுட்டு இது பண்ணிடுறீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் திமுகக்கு எதிராக இருக்கிறதுனால. ஸோ அதே மாதிரி நீங்கள் பெண்களுக்கு எதிராக பேசக்கூடிய அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பப்ளிக்காக இன்னைக்கு ஏவாவேலு கூட அவர் பேசியிருக்கார். கோவிலுக்குள்ளே போயிட்டு இந்த வைணவம் சைனவம் சொல்லிட்டு பேசிட்டு சோழி கே பீச்சை நம்ம வைணவ கோவில் சைவம் கோவிலில் வந்து நம்ம வந்து சோழி கே பீச்சை சாங்க்கு ஆட முடியுமான்னு கேட்குறாரு. இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இது? பெண்களுக்கு மீதான அப்போது உங்களோட பார்வையே பெண்கள் மீது ஒரு கொடூர பார்வையாக தான் இருக்குது அப்படின்றது நான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையிலும் பார்க்கும்போது இவங்க எல்லாரையுமே ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி போடுங்க. இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முதற்கொண்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து இதாக தான் இருக்காங்க. இத்தனைக்கும் மைனாரிட்டி முஸ்லிம்கள் மீது, சிறுபான்மையர் மீது ஒரு தவறான வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னி வரைக்கும் அவர் மீது நடவடிக்கை கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கே இந்த மாதிரி இந்த போக்கு இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரி அரசியல் களம் இளைஞர்களால் இதுதான் பின்னோக்கி வரணுமா அப்படின்றது வந்து ஒரு தவறான
முன்னுதாரணமாக திமுக இருந்திருக்கு அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஸோ தயவு செஞ்சு நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் சிதறாமல் ஒரே ஒரு கூட்டணிக்கு நீங்கள் வந்து வாக்களிக்க வேண்டும். அது வந்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களோட தமிழக ஜனநாயக கூட்டணிக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்றது நான் சொல்லுவேன். இப்போ மீண்டும் இந்த கூட்டணி குறித்து பேசும்போது நேற்று வந்து இந்த கூட்டணியை அறிவிக்கிற சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே பேசலை அப்படின்னு சில பேர் கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பாஜக ஆர்கனைஸ் பண்ண ஒரு மீட்டிங், ப்ரெஸ் மீட். இது அமித்ஷாஜி வராரு. இது பாஜக தலைமையில் ஆர்கனைஸ் பண்ண ஒரு ப்ரெஸ் மீட். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நடத்தக்கூடிய ஒரு ப்ரெஸ் மீட் கிடையாது. ஸோ நியாயமாக அவர் தான் பேசணும். இதே திமுக வந்து ராகுல் காந்தி ஊர்லேருந்து வராங்க, அவர் காங்கிரஸ் இந்தி கூட்டணி சார்பில் அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும்போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அழைத்து நீங்கள் பக்கத்தில் உட்கார வைத்தாலும் திரு ராகுல் காந்தி தான் பேசுவார். ஸோ அந்த வகையில் இதுதான் நியாயம் அப்படின்ற போது அவர் வந்து he was just invited. இல்லை, அவங்க ஆர்கனைஸ் பண்ண கூட்டம் தான். ஆனால் தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையிலான கூட்டணி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இவர் வந்து அதை சொல்கிறேன், இது வந்து பாஜக ஆர்கனைஸ் பண்ண ஒரு ப்ரெஸ் மீட். இது இவர் பேசக்கூடாது. இல்லை, தலைமை இவர் தானே. அது அனைத்து இல்லை தலைமை. அதுக்கு தனியா நான் கேட்கல. கூட்டணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்குன்னு தனியா ஒரு பிரஸ் மீட் நடத்தப்படும். அதுல அமித்ஷாவை கூப்பிட்டு அவர் பேசுவாரு. அமித்ஷா இல்லை, இப்போ புதிய தலைவர் தேர்வு எடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக தான் இங்க வந்துட்டு போயிருக்காரு. அடுத்த தலைவர் யார் என்பது அது சரி செய்யணும். இங்க இருக்கிற சடன் விசிட், இந்த மாதிரி சடன் விசிட் நம்மளுக்கு வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களையும் வாயை திறந்து அவரை டமர வாயை அடிக்க விடல. ஓகேங்களா, என்ன வேணா கண்ணாபின்னான்னு பேசலான்றது அந்த வாயை அப்படியே அடைச்சு தான் அந்த மேடையில் நீங்க தான் சொன்னீங்க அமித்ஷா அவர்களுக்கான மேடை அது. அதுதான் அப்புறம் அண்ணாமலை பேசலாம், அப்ப ஏன் நீங்க இபிஎஸ் அவர்கள் பேசலன்னு கேக்குறீங்க? அதுதான் நான் இதுக்கு தான் பதில் சொல்றேன், உங்களுக்கு தான் பதில் சொல்றேன் அதை. ஸோ அந்த வகையில இருக்கும்போது அவர் இப்போ வந்து தமிழக ஜனநாயக கூட்டணியோட இப்போ வந்து அவர் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கும்போது கண்டிப்பாக பக்கத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மற்ற கூட்டணி கட்சிகள் யார் யாரெல்லாம் ஒன்றிணைந்து திருட்டு திமுகவும் இந்த தீய சக்தி திமுகவும் வீட்டுக்கு அனுப்புவதில் யார் யாரெல்லாம் மும்முரமாக இருப்பாங்களோ அவங்களாம் ஒன்றிணைந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பேசுவாங்க அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். சரி, இப்போ திமுக வந்து தீய சக்திங்கிறீங்க, தமிழக வெற்றி கழகத்தை என்னன்னு சொல்லுவீங்க? ஏன்னா இன்னைக்கு அவரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுக்கட்டும், அவர் கரெக்டான ஸ்டாண்ட். ஏற்கனவே திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ வந்து ஏற்கனவே பங்காளியான அதிமுகவும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவரும் முன் வச்சு பேசியிருக்காரு. அவருக்கு அதுக்கு நானும் பதில் கொடுத்திருக்கேன். இப்போ அதுலயும் நான் என்னோட பதிலையும் அது இருக்கு. ஒரு ரசிகராக நான் சொல்றேன், இது வந்து இது சட்டமன்ற தேர்தல், இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை. இந்த புரிதல் அவருக்கு வேண்டும். அதே சமயத்துல இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தான் இந்த கூட்டணி அமைகிறது அப்படின்றது வந்து அவருக்கு அது புரியணும். அதே சமயத்தில் நான் இப்போதான் சொன்னேன், நான் 3-4 பேருன்றது ஒரு வந்தாச்சுன்னா அது ரேஸ் காம்படிஷன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு தேர்ட் பிளேஸ் அப்படின்னு தான் போகுமே தவிர அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, போர் இது வந்து 2026 என்பது அவர் போர். நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு எதிரி கூட்டணியை இல்லைன்னா நட்பு கூட்டணியை. ஸோ அது உங்களோட பொறுப்பு. அது கூடிய சீக்கிரத்தில் அவர் ஒரு முடிவு எடுப்பார்ன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு கூட்டணி தேர்ந்தெடுக்காம தனியாக நின்றார்னா அவரும் சிஎம்மாக ஆக முடியாது. அது சேம் டைம் அவர் வந்து இன்னொரு கட்சிக்கு வந்து திமுக கட்சிக்கு வந்து அது வந்து ஒரு பலமாக தான் அமையும் அப்படின்றது நான் சொல்லுவேன். ஏற்கனவே வந்து அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்னா சேரும் அப்படின்ற அந்த கூட்டணி ஒரு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்ததா? அது அவரோட இண்டிவிஜுவல் சாய்ஸ், அதுதான் சொல்றேன். ஸோ ஒரு ரசிகராக நான் இது வந்து இந்த அவருக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்பினேன். அது நான் சொல்லிட்டேன் நான் இன்னைக்கு ஆன்லைன்ல, அவ்வளவுதான். ஓகே, என்னன்னு சொல்லிருந்தீங்க? அதுதான் ஒன்று, நம்ம இது வந்து சட்டமன்ற 2026 என்பது ஒரு போர் அரசியல் போர். ஸோ அதனால நீங்கள் வந்து இது ஒரு காம்படிஷனாக எடுத்துக்காம இந்த போரில் நீங்கள் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுக்கணும் நம்பர் ரேஸ் கிடையாது அப்படின்றது.
ரைட். இப்போ அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டதுல தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து நான் வந்து அண்ணாமலை போன்றவர்கள் கிடையாது. ஒருத்தரை வந்து அடிக்கணும், அவர் மிதிச்சு வரணும், ஒருத்தரை வந்து அவங்களுக்கு ஒரு குடும்பம் என்று இருக்குதுன்னு கூட தெரியாம கண்ணாபின்னான்னு பேச வைக்கிறது, 10,000 பேரை பேச வைக்கிறது, அது என்னோட இது கிடையாது. நான் அவரை தான் சொல்லேன். குடும்பத்தை சார்ந்தோ அதை பத்திலாம் நான் பேசல. அவர் செஞ்சதை சொல்றேன், செய்யாததை நான் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அதனால நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பொசிஷன், இப்போ நேஷனல் பொசிஷன் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கட்டும், அவர் சந்தோஷம். அதுவும் பேசுறாங்க மத்திய அமைச்சர் பதவியில, அதெல்லாம் இருக்கட்டும், அது சந்தோஷம். எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. குழப்பத்தை மீண்டும் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்தா திருப்பி அடிப்பேன், அவ்வளவுதான். இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து என் கூட்டணிக்காக நான் என் கூட்டணியை தான் ப்ரொடெக்ட் பண்ணி நான் பேசுவேனே தவிர குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான், நான் இல்லை. அது ஓகேங்களா? சோ இல்ல தெளிவா நீங்க தெளிவாயிக்கோங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். இல்ல அவரும் உங்க கூட்டணியில தான் இருக்காரு. அவர் கூட்டணியில இருந்தாலும் அவர் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவர். அவர் தான் 2023 கூட்டணியை குழப்பத்தில் கொண்டு வந்தார், நான் இல்லை. இது புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? 2026 எலெக்ஷன் எவ்வளவு முக்கியமானதா இருக்கும் அதிமுகவுக்கு? என்ன நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலேயும் விமர்சனம் இருக்கு, தொடர்ந்து தோல்வி முகமாகவே இருக்கு அப்படின்னு. அப்போ தனிப்பட்ட விதத்தில் அதிமுகவுக்கான எவ்வளவு பெரிய சவால்? சவால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர டஃப் ஃபைட்டா இருக்கும். டெஃபினட்டா திமுக வந்து பயந்து இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கும் தெரியும் இது ஒரு டஃப் ஃபைட்டுன்னு. டெஃபினட்டாக இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த அனைத்து கூட்டணி கட்சிகளும் இதுக்கு எங்க எல்லாருக்குமே இது பலமாக அமையும் அப்படின்றதுதான். ஏன்னா மக்கள் மத்தியில் திமுக மீது அவ்வளோ அதிருப்திகள் இருக்கு, இதுதான் உண்மை. இது மக்களே இது வந்து முடிவெடுத்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் சொல்லுவேன், இந்த களத்துல வந்து எப்படி திமுகவுக்கு எதிராக பிரச்சாரமோ அதே போல தாவேகாவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமும் நீங்க முன்னெடுக்க வேண்டியது வரும். அவசியம் இல்லை, எங்களுடைய எதிரி வெறும் திமுக மட்டும்தான். அப்ப அந்த தொகுதியில தாவேகா பத்தி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் பேச மாட்டீங்க. எதுக்கு? அவங்க பேசுறாங்கல்ல அதிமுகவை பத்தி, அவங்க பேசிட்டு போட்டும். ஆனா அவங்களுக்கு புரிதல் இல்லைன்றது தான் நான் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது விஜய் அவர்கள் மேல இருக்கிற ஒரு பற்று. அப்படி இல்லை, அவர் புதுசா வந்திருக்காருல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஹீஸ் கோயிங் டு ஃபேஸ். அவர் மீது கடுமையாக இருக்க வேண்டும் என்றது அவசியம் இல்லை. அவர் ஒரு தொண்டர்களையோ இல்ல ஃபேன்ஸையோ மகிழ வைக்கிறதுக்காக அது சொல்லலாம். ஆனால் அதிமுக பேசுறது அது வந்து இட் டசன்ட் மேட்டர். இது வந்து ஒரு திமுக, இப்போ நல்லா திருப்பி புரிஞ்சுக்கோங்க, இது திருப்பி நான் ஏன் ரிப்பீட் பண்றேன்னா, அதிமுகவும் பாஜகவும் ஏன் ஒன்னா இருக்காங்கன்னா இப்போ திமுகவை வீழ்த்துறதுக்காக மட்டும்தான். அந்த வீழ்த்துறதுல நாங்க பிரதான எதிரியாக நாங்க முன்னாடியிலேருந்தே இருக்கோம், ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்கோம். இப்போ புதுசா பாஜக வந்து பிரதான எதிரியாக வந்திருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு வந்து தாவேகா தான் முடிவு எடுக்க வேண்டும், யார் பிரதான எதிரி அப்படின்றது. ஸோ திமுகவா இல்ல இங்க இருக்கிற இந்திய கூட்டணியாக? இல்லை, நானும் திரும்ப கேட்கறக்கு ஒரே நோக்கம் தான், நீங்க தாவேகாவுக்கு போவீங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அது நடக்குமா நடக்காதா? இங்க நடக்காதுங்க, நான் சொல்றேன். ஏங்க நான் இங்க நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு நல்ல அரசியல் களத்துல களம்னா என்னன்றது தெரிஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நான் இருக்கேன். எடப்பாடி அவர்கள் ஒரு சிறந்த தலைவர், அவரை விட்டு நான் ஏன் போகணும்? அதே சமயத்தில் நான் வந்து எவ்வளோ விஜய் சார் ஃபேனோ அதே மாதிரி நான் வந்து அதை விட டபுள் மடங்கு நான் வந்து புரட்சி தலைவி அம்மாவோட ஃபேன், அதோட டபுள் மடங்கு நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஃபேன். அப்படின்னு இருக்கும்போது நான் இங்கே தான் இருப்பேன். ஓகேங்களா? நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.